Hello guys, welcome back to Krithik Pavitra YouTube channel. So இன்னைக்கு என்ன vlog பாத்தீங்கன்னா கிருத்திக் பர்த்டேக்கு வந்துட்டு ஷாப்பிங் பண்ண போறோம். ஸோ அதுதான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கடை கூட போகல, வீடு வந்துட்டு அவினாஷியில் இருக்குது. அவினாஷியில் இருந்த பெரியார் கடை தான் வந்திருப்போம். ஸோ அதுக்குள்ளேயுமே சார் வந்து இருக்கிற கடையெல்லாம் பார்த்து ஜூஸ்னு கேட்கவும் ஜூஸ் வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ எங்கே போகிறோன்னா கிருத்திக்கு ட்ரெஸ் வாங்க போகிறோம். ஹாப்பி டு யூ கிருத்திக், ஹாப்பி டு யூ வருது. ஏ சாமி, ஹாப்பி டு யூ. சப்போ ஹாப்பி டு யூ. அம்மா வரேன். பயந்துட்டா. சிட்டு, என்ன வாங்க வந்திருக்கோம்? டீ போட்டு குடிச்சிட்டு பாப்போம். சைஸ் வச்சுக்கோ, கரெக்டாக இருக்கும்ல? சைஸ் ஓகே. என்ன எங்கேயோ பார்த்துட்டு இருக்குது. இங்கே போய் பொம்மை பாரு கிருத்தி. இந்த தடவை தான் வந்து தக்குவா வந்துட்டு ஃப்ரீயாக இருந்தது. ஏன்னா வந்துட்டு கிறிஸ்மஸ் டைமுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி நாங்கள் போயிட்டோம். கிறிஸ்மஸ் டைமில் போயிருந்தோம்னா செம்ம கூட்டமாக இருந்திருக்கும். எப்போ நாங்கள் போனாலுமே கடை கூட்டமாக தான் இருக்கும். இந்த வட்டத்தை கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது, ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயாச்சு. ஒயிட் ஷர்ட் வரும் எல்லாத்துலேயுமே ஒயிட் தானே. அம்மா ஃபோன் எல்லாம் இருக்கக்கூடாது, கை சுருட்டி போட்டு விடுறேன். சும்மாவே யூடியூப்பில் வந்துட்டு விலாக் எடுத்து போட்டு பேக்ரவுண்டில் சாங் ஓடிட்டு இருந்தாலே கண்டிப்பாக இது கொடுத்துருவாங்க, ரீயூஸ்டு கண்டென்ட், சாரி காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இந்த வாட்டி வந்துட்டு தக்குவா ஃபுல்லாக அப்படியே பாட்டு தான், பாட்டு மயம், அப்படி ஒரு பாட்டு மயம். ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து பாட்டு பாடிட்டே தானாங்க. நான் அவ்வளோ சவுண்டும். ஸோ இதையும் வந்துட்டு ஒரிஜினல் ஆடியோட வால்யூம் கம்மி பண்ணி அதுக்கும் மேலே தான் நான் வாய்ஸ் கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். நான் அந்த அளவுக்கு இது எப்படின்னாலும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த முயற்சி. இதுக்கு மேலே வந்தால் அது கடவுளோட இது, இல்லைன்னா மியூட் பண்ணிட வேண்டியது அந்த செக்மெண்ட்டையே. ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன உண்மையிலே இருக்கா? கிருத்திக், அம்மா ஃபோட்டோ எடுக்கிறேன். எப்போவுமே கிருத்திக் வந்துட்டு கடை கூட்டிகிட்டு போனால் ரொம்ப வாழுத்தனம் சுட்டி பண்ணுவான். எல்லா வீடியோவும் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வால் பண்ணுவான்னு. இறக்கி விட்டதுமே ஓடுவான். இந்த வாட்டி வந்து ஒரே இடத்துல தான் உட்காந்துட்டு இருந்தான். ஏன்னா இந்த வாட்டி அம்மா வரல, கடை வாசல் வரைக்கும் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் யாருமே வரல அப்படின்ட்டு அவனுக்கு கூட அந்த ஏக்கம் இருக்கும்ல குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு சொல்ல தெரியலனாலும் அவங்களுக்கு அந்த புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்பா வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு அப்பா உள்ளே வரலையே அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் எங்களுக்கே தெரிய வந்தது, என் குழந்தை இப்படியே டல்லாகவே இருக்கான்னு. அப்புறமா தான் ஒருவேளை கண்ணா வந்துட்டு வரல, அதுக்காக தான் இப்படி இருக்காங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோமே. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தான், ஒரு 1/2 hour போனதுக்கப்புறம் அவருடைய வேலையை அவர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபைனலாக கிருத்திக் வந்துட்டு இந்த ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ணி வச்சு பில்லும் போட்டாச்சு. ஏன்னா குழந்தைக்கு வந்துட்டு இந்த மாதிரி மைல்டாக ஒரு ஹை ரிச் அந்த மாதிரி லுக்கில் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இந்த ஜிகு மினுலாம் கொடுத்தா நல்லாவும் இருக்காது, பார்க்க கிளாஸியாக லுக்காக இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக இதை வாங்கியாச்சு. தென் அவனுக்கு வாங்கி முடிச்சதுக்கப்புறமா கிருத்திக் வந்து லிஃப்ட்டு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்காக கீழே இறங்கி வந்துட்டு எங்களுக்கு சாரீ செக்ஷன்ஸ்க்கு போனோம். ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி சாரீ வியர் பண்ணலாம் அப்படிங்கிறத போக பிரியா வந்துட்டு பிடிச்சிருந்த சாரீ எனக்கு 2-3 எடுத்துக்கலாம் ஆஃபீஸ் கட்டுறதுக்கு, இல்லை நடுவில் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் கட்டலாம் அப்படின்றதுக்காக அவள் 2-3 சாரீ பார்த்துட்டு இருந்தா.
ஆனால் அந்த சில்க் சாரியில் எதுவும் எடுக்கல, பட்டு சாரியிலலாம் ஒன்று எடுத்தா. ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். பாட்டு பாடிடு அம்மாக்கு, இந்த பாட்டு பாடிடு. வரான், விழுந்துட போகிறான். என்ன இருக்குது உள்ள? அச்சோ சிரிச்சிரு. ஐயோ எல்லாத்தையும் எடுக்கிறாண்டியா. ஏன் இந்த நிலைமை தெரியவில்லை தான் எனக்கும். இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரிங்கிற மாதிரி. என்ன பண்ற? செருப்பு எடுத்துட்டான். வை. அம்மா அம்மா போட்டுக்கிட்டுமா? இது எவ்வளோன்னு பார்க்கலாமா? நல்லா இருக்கா? அம்மாவுக்கு வாங்கி கொடு பெருசாகி இந்த மாதிரி. சரியா? இவ்வளோ பெருசு நான் போட்டேன்னு வச்சுக்கோ. ஹீல்ஸ் பார் எவ்வளோ பெண்டாயிருக்கு இப்போ காலு. அம்மா ஐயோ அடிச்சிருவாங்க. குண்டு பையன் வரானாமா. இதில் வந்து 370. இவ்வளோ இதாக இருந்துச்சா அவ்வளோதான். எவ்வளோன்னு பார்க்கலாமா? முன்னாடி எல்லாமே விழுகுது. கீர்த்திமா சரி இதை எடுத்துக்கிறேன் நான். உனக்கு தான் ப்ளவுஸ். நீ போட்டு பார்க்குறியா? சரி எனக்கு வைங்க. அவளுக்கு வச்சு விடு. நாங்களே எங்களுக்கு பிடிச்ச சாரீ செலக்ட் பண்ணி வச்சாலும் அந்த தாத்தா வந்துட்டு ஒரு ஒரு சாரியை எடுத்து போட்டுட்டு போய் மிரரில் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி எங்களை அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆக்கிட்டாங்க. பிரியாவுக்கு இன்னும் மனசு கேட்கல. ஒரு ஒரு சாரியை எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தா. ஆனால் இப்படியே வந்துட்டு அவள் எதுவும் எடுக்க மாட்டான்னு எனக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும். சரி அவங்க கொடுக்குறாங்க போட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஓட்டிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம். ஸோ இந்த வாட்டி வந்து பட்டு சாரீ செக்ஷன் போகல அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக போனோம். நாங்கள் எப்போ தக்குவா பண்ணாலுமே சாரீ வந்துட்டு பட்டு அந்த மாதிரி தான் எடுப்போம். ஸோ இந்த வாட்டி வந்துட்டு கொஞ்சம் கிளாஸில் வேறு மாதிரி போடலாம், கொஞ்சம் நெட்டில் வச்ச மாதிரி போடலாம் அப்படின்ட்டு தான் இங்கே வந்தோம். ஆனால் வந்துட்டு பிரியாவுக்கு வந்து மனசே கேட்கல. இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அந்த ரெட் கலர் எடுத்து போடுங்க, ப்ளூ கலர் எடுத்து போடுங்க, காஞ்சனா படத்தில் வர மாதிரி ஒரு ஒரு புடவையாக எடுத்து கட்டி பார்த்துட்டு இருந்தான். என் பையன் அதுக்கு மேலே நாங்கள் சிறு பண்ண நின்றுட்டு இருந்தான். நான் இவங்கெல்லாம் வச்சு நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதனால தான் கண்ணா வரலையே அடுக்கு நினச்சிட்டு வந்தானே கண்டிப்பாக அடுப்பாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு விட்டாச்சு. இதை நாங்கள் எடுத்தோம். இந்த கலர் நல்லா இருக்கு, இதை எடுத்துக்கிறேன்னா. ஆனால் எனக்கு பிடிக்கலன்னா ஒரு டல் கலர் மாதிரி இருந்தது. கேட்டால் இதை தாண்டி காட்டினா ப்ரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால். ஸோ அவள் டேஸ்ட் வேறு என் டேஸ்ட் வேறு. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோன்னு சொல்லுவோம், வேணாம் அப்படின்ட்டு. என்ன இப்படி சொல்கிற எடுக்கும்போது அப்படின்ட்டு. ஸோ நான் கை வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இந்த சாரீ தான் எடுத்தோம். எங்கன்னா போகும்போது கட்டினா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் பட்டு சாரீ செக்ஷனுக்கு போகணும். ஏன்னா பிரியா வந்துட்டு ஏதாவது ஒன்று பார்த்து நல்லா இருந்தால் எடுத்துக்கிறேன் பொங்கலுக்கு இப்போவே அப்படின்ட்டு போயாச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே சாரீ செக்ஷனுக்குள்ளே வந்தாச்சு. இவரும் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச தாத்தா தான். ஏன்னா எத்தனையோ வருஷமாக எனக்கு கல்யாணத்துக்கு கூட இங்கே தான் படம் எடுத்தோம். ஸோ அப்பையிலேருந்து வந்துட்டு நாங்கள் கஸ்டமர் ஆகிட்டோம். டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. அது பிங்க் நல்லா இருந்தது, வெங்காயம் கலர் நல்லா இருக்கு. சிட்டு சிட்டு அங்கே குண்டு பையன் நிற்கிறான். அங்கே பாரு வராங்க பாரு. கூட்டிகிட்டு போகிறாரு அந்த தாத்தா. கூட்டிகிட்டு போயிருங்க தாத்தா, வெளியில் கொண்டு போய் விட்டுருங்க, ரோட்டுக்கு வெளியில். இங்கே வான்னு சொன்னேன், மண்டை மட்டும் தான் தெரியுது. இதுவும் நல்லா இருக்கு, வயலட்டு. லாவெண்டர். வயலட்டுன்ட்டு லாவெண்டர். அடுத்த 26ன்னு 2 வாரம் இருக்கு. இப்படி வா கொஞ்சம் வெளிச்சு. அப்படிதான் அப்படிதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கு.
இப்படி கண்ணாடி முன்னாடி நின்று வச்சு பார்த்துமே எனக்கு இந்த கலர் வந்துட்டு பிடிக்கல மீன்ஸ் கலர் நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு வந்துட்டு சூட் ஆகலை. ஸோ அந்தடி கொஞ்சம் டல்லாக வேறு இருந்தேன் நான். ஸோ அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு பிரியா மட்டும் ஒரு பட்டு சாரி ஒன்று எடுத்தேன். ஸோ அதுக்கு மேட்சாக வந்து ப்ளவுஸ் பிட்டு, அப்புறம் ஆல்ரெடி தம்பி பர்த்டேக்கு எடுத்த சாரீக்கு வந்துட்டு நெட்டில் வந்துட்டு தனியாக ப்ளவுஸ் வாங்கினா. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். கீர்த்தி வந்துட்டு அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்துருக்க மாட்டேங்க, அதில் மிரர் இருக்கும் போல் இருக்குது. நாங்களும் இன்றைக்கி தான் பார்க்குறோம். அதில் போய் நின்றுட்டு ஆயி பையன் எடுக்கிற யாரடா சொல்கிறான்னு பார்த்தா அவனையே சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிறான். உள்ள போலாமா? பா இங்கேயும் கீர்த்தி தெரியுறா. இப்போ வந்து தக்வாலியும் வந்துட்டு இந்த மாதிரி வளையலும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து நாங்கள் நார்மல் பேசிக் வளையல் தான் எடுத்தோம். நிறையா த்ரெட்டு அந்த மாதிரி நிறைய டிசைனாக இருந்தது. எங்களுக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்காது மீன்ஸ் அவ்வளோ ஆடம்பரமாக நாங்களாம் போட மாட்டோம். ஏதோ ஒரு வளையல் கையில் இருந்தால் போதும் அப்படின்ட்டுக்காக இந்த வளையல் மட்டும் எடுத்தோம். ஆனால் கீர்த்திக்கு மட்டும் வாழைத்தனத்தை குறைக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் இருந்த இடம் தெரியல, அமைதியாகவே இருந்தான். அடுத்த ½ அன் ஹவர் எல்லாத்தையும் வந்து இழுத்து போடுறது, கொட்டி விடுறது, எல்லா வேலைத்தனமும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ½ அன் ஹவருக்குள்ளே அங்கே ஒரு ஷோரூமில் இருக்க எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டான். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறமா பக்கத்தில் வந்துட்டு ஷாப்பிங், அந்த சூர்யா ஷாப்பிங் ஒரு கடை இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயாச்சு. அதில் போயிட்டு கீர்த்திக்கு வந்துட்டு ஏதாவது டிராக்டர் அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பொம்மை வாங்கி தரலாம் அப்படின்ட்டு, அப்புறம் கண்ணாடி, அந்த பர்த்டேக்கு வாங்குற அந்த பார்ட்டி சப்ளைஸ் அதெல்லாம் வந்துட்டு வாங்க உள்ளே போயிட்டோம். ஸோ நம்ம அது மட்டுமா வாங்குவோம், வேறு ஏதாவது கண்ணில் எது படுதோ நல்லா படுதோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போயாச்சு. போயிட்டு அங்கேயும் கீர்த்தி வந்துட்டு அடாவடி தண்ணி ஆரம்பிச்சிட்டோம். அங்கே நிறைய வாட்டர் பாட்டிலு, அப்புறம் தண்ணி குடிக்கிறது ஜக்கு, டம்ளரு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. சார் பார்த்ததுமே எடுத்து செட்டாக 12 டசன் அப்படியே தூக்கி கூடையில் போட்டான். சரி போட்டுட்டு போகிறான், அவனோட இதை கெடுக்க வேண்டாம், போகும்போது வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நீ நப்படா அப்படிங்கிற மாதிரி பக்கெட் ஃபுல்லாக அவன் வர நப்பிட்டு வந்துட்டு இருந்தா. பிரியா வந்து எடுத்து வச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தா. கூட வந்துட்டு நடுவில் சிக்கின எலி மாதிரி இந்த தம்பியை வந்து மாட்டிக்கிட்டாரு. அப்பாடா அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் இவனை தள்ளி விட்டாச்சு. ஸோ எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் வந்து பஸ் ஏறலாம் அப்படின்ட்டு பஸ்ஸும் ஏற போயாச்சு. தம்பிக்கு வந்துட்டு கண்ணாடி, அப்புறம் வந்துட்டு ஒன்று வாங்க மறந்துட்டோம். என்னென்னா அந்த லைட்டு கலர் லைட் எரியும் இல்லைங்களா, ஸோ அது வாங்க மறந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த தம்பி தான் சொன்னேன் இங்கேயே அந்த லைட் விற்பாங்க அப்படின்னு பார்த்தா கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டு முன்னாடி இந்த ஸ்டால் மாதிரி போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கும் அப்படின்ட்டு அப்புறமா மறுபடியும் போய் கேட்டு அங்கேயும் செம்ம கூட்டம். அந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் தான் அதுவும். கண்ணா ஏன் வரலன்னா, கண்ணா வந்துட்டு அப்பாவுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாங்க. ஏன்னா வெங்காயம் முட்டை போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ வெங்காய மூட்டையும் வச்சுட்டு எங்கள் எல்லோரையும் கூட்டிகிட்டு லோடு எடுக்க முடியாது அப்படின்ட்டுக்காக நீங்கள் பஸ்ஸில் வாங்க, நான் வெங்காய மூட்டையை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு கண்ணா வந்துட்டு வீட்டுக்கு போயாச்சு. சேஞ்ச் இல்லைங்க, காசு இல்லைனா ஃபோனில் தான் இருக்குது. தக்வாலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து வெளியில் வரும்போதே தம்பிக்கு வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் வர வழியிலே பப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பஸ்ஸு எடுக்கவே வந்துட்டு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இந்த பஸ்ஸில் இந்த வேறு பஸ்ஸு அந்த வேறு பஸ்ஸு மாறி ஏறி உட்காரோம். ஆனால் எந்த பஸ்ஸுமே எடுக்கலை. பின்னாடி ஒரு பஸ் வந்துச்சு, அது எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சோம். பார்த்தா ஆள் இங்கேருந்து உட்காந்துட்டவங்கள தபான்னு இறங்கி போனாங்க. போன வேறு அந்த பஸ்ஸை எடுத்துட்டாங்க. சரி எதுக்கு குழந்தைய வச்சுட்டு ஏறிட்டு இறங்கணும், உட்காரு எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தானே போகிறோம் அப்படின்ட்டு அமைதியாக உட்காந்துட்டு வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒன்று பிரித்து மேய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தம்பியும் சாப்பிட்டு படுத்து தூங்கியாச்சு. கை அதுக்கப்புறம் வந்துட்டு கீர்த்திக்கு வந்துட்டு இந்த கேக்கில் ஒட்டுறதுக்கு இந்த பாலு, அப்புறம் வந்துட்டு கேப்பு இந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்றதுக்காக கண்ணா வந்துட்டு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் வந்து இந்த கேக் வந்துட்டு ஹோல்சேல்
கடை இருக்குது. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போக சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு கேக்கோட தீம்க்கு ஏற்ற மாதிரி லிட்டில் கிருஷ்ணா தீம் தான் பார்த்தோம். ஆனால் அது கிடைக்கல. அதனால் வந்துட்டு அனிமல்ஸ் தீம் எடுத்தோம். அப்புறம் வந்துட்டு நம்பர் 2 அப்படிங்கிறது ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கிறது. அப்புறம் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அந்த மாதிரிலாம் நிறையா இது எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ சேம் டே அதே டேயில் வந்துட்டு கிருத்திக் மறுபடியும் ஷூ வாங்கிறதுக்காக அவினாசி கடைக்கு போகலான்ட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு மளிகை சாமான் வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வாங்கி ஒரு கடையில் சொல்லி கொடுத்துட்டும் போயாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.